இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை மாநகராட்சி 73வது வார்டு கவுன்சிலராகவும் நகரமைப்பு அபிவிருத்தி குழு தலைவராகவும் இருப்பவர் டி. சோமு. இவரது மனைவி சுகன்யா. இவர்களது 8 வயது மகள் வெண்பா கடந்த 23ஆம் தேதி இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு நினைவிழந்தார். டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் சிறுமி மூளைச்சாவு அடைந்தார். இதைத் தொடர்ந்து வெண்பாவின் உடல் உறுப்புகள் 7 பேருக்கு தானம் கொடுக்கப்பட்டது. இது பலரின் இதயங்களை கலங்க செய்தது. இந்நிலையில் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த முதல்வர் ஸ்டாலின் வெண்பாவின் இல்லத்திற்கு சென்றார். அவரது பெற்றோர் சோமு, சுகன்யா ஆகியோரை சந்தித்து சிறுமியின் மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். உறுப்பு தானம் வழங்கியதற்காக நன்றி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: உடல் உறுப்புகளை கொடையளித்து இரவா புகழை எய்துவிட்ட குழந்தை வெண்பா நம் மனங்களில் நிறைந்து வாழ்வாள். பெற்றெடுத்த அன்பு மகளை இழந்த வலியையும் தாங்கிக் கொண்டு மாந்தநேயத்தோடு அந்த குழந்தையின் உடல் உறுப்புகளை கொடைகளித்த பெற்றோர் சோமு மற்றும் சுகன்யா ஆகியோருக்கு நமது அன்பு ஆறுதலாய் துணை நிற்கட்டும். சோமு நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிர்வாகியாக இருந்து மக்களுக்கு தொண்டாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். உடல் உறுப்புகளை கொடைகளிப்பது குறித்து நான் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன். அதேபோல் கொடையாளரின் இறுதி நிகழ்வுகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என கடந்த 23/9/2023 அன்று அறிவித்திருந்தேன். இதைத் தொடர்ந்து தங்களது உடல் உறுப்புகளை கொடையளிப்போரின் எண்ணிக்கை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மட்டுமல்ல, இந்திய மாநிலங்களிலேயே அதிக அளவுக்கு அதிகரித்து வருகிறது. இதுவரையில் இறப்பிலும் பலருக்கு வாழ்வளித்த 653 பேருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. அறிவியல் மனப்பான்மையோடு சிந்தித்து செயல்படும் தமிழ்நாடு வளரட்டும். இறப்பிலும் புதுவாழ்வளிக்கும் இந்த கருணை உள்ளங்களே போற்றுதலுக்குரிய தியாகிகள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.